வணக்கம் தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து Mi Band 4. எஸ் Mi Band 4 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Mi Smart Band 4 இதோட பார்சல். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கியிருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விற்பனையில் நான் வாங்கியிருக்கேன் அமேசான்லேருந்து. இதோட பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்காக ஸ்பெஷல் பேக்கிங் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சேலில் கிடச்சதே ஒரு அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பேக், இதோட பாக்ஸ். Mi Smart Band 4ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை முதல்ல சைனா லான்ச் பண்ணாங்க, இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே இருக்குது. Mi Band 3ல் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் முக்கால்வாசி இதுலேயும் இருக்குது. ஆனால் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ப்ராடக்ட் நேம் பற்றி போட்டிருக்காங்க, என்னெல்லாம் அதில் ஃபீச்சர்ஸ்னு போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 2500 போட்டாலும் 2299 கிடச்சிருக்கு. 2300 ரூபா ஒரு விலை. ஸோ இதில் தான் இதில் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மீயோட கலர் மாதிரியே இருக்குது. ஸோ AMOLED கலர் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்தியாஸ் நம்பர் 1 அப்படின்னு வேரபிள் பேண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது. வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணப்பட்ட பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டில் NFC சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ மற்றபடி சைனீஸ் பேண்டும் இதுவும் சேமாக தான் இருக்கும். சைனீஸ் பேண்டில் NFC சப்போர்ட் உள்ள பேண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். இதில் 2 பக்கமும் சீல் பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டாக சீல் பண்ணியிருக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள அந்த எல்லா ஐட்டமும் இதெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஐட்டங்களை எடுத்து பார்ப்போம் அது என்னெல்லாம் இருக்குது அதில்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்ப்போம் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்டில் பிரிச்சுருக்காங்க. இதில் தான் இந்த Mi Band இந்த வாட்ச் ஃபிட்னஸ் பேண்ட் ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்குது. முதல் கம்பார்ட்மெண்ட்லேயும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல Mi Band வாட்ச் ஒரு பக்கம் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர். ஸோ இந்த Mi Band 4ஓட சார்ஜர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது USB டைப் சார்ஜர் போட்டிருக்காங்க. அது ஒரு அந்த கேப்சூல் Mi Band கேப்சூல் இதுக்குள்ளே வைக்கணும். இதுக்குள்ளே வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட சார்ஜிங் போர்ட்டு. வந்து இது வந்து உள்ளே வச்சிடற மாதிரி இருக்குது. ஒரு எலியும் எலிவாலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது எலிவால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த Mi Band கேப்சூலை வச்சு சார்ஜ் பண்ணணும். ஸோ Mi Band கேப்சூலை வந்து Mi Band வாட்ச்சு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அதில் வச்சு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட USB கேபிள். இது நீங்கள் வந்து எதில் வேணால் சார்ஜ் பண்ணலாம். அடாப்டரில், இல்லாவிட்டால் பவர் பேங்க்கில், இல்லாவிட்டால் கம்ப்யூட்டரில், இல்லைனா லேப்டாப்பில் எதில் வேணால் கொடுத்து சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணுறது 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட மேனுவல். ஸோ மேனுவல் படித்து அதில் கொடுக்கப்பட்டபடி பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை எல்லாருக்கும் முதலே யாரெல்லாம் Mi Band 3 வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை QR கோடும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா நண்பர்களே இதை படித்து பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. அண்டு இதுதான் Mi Band 4. ஸோ ஃபிட்னஸ் வாட்ச். ஸோ பார்த்திங்கன்னா கலர் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கலரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ரெகுலேட்டரி அண்டு இன்னொன்று வந்து Mi Band நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இது பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு Mi Fitness ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். என் மொபைலில் முதல்ல இன்ஸ்டால் ஆகிருக்கு. என்ன Mi Band 3 நான் வச்சுருந்ததுனால அதை பற்றி நான் ஒரு பிரத்யேகமான ரிவ்யூ முதலே போட்டிருக்கேன் Mi Band 3 பற்றி. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா Mi Band 4 வந்து Mi Fitness ஆப்போட ஃபஸ்ட்டு நம்ம பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும். ஸோ Mi Fitness ஆப் இல்லாமல் நம்மளால் இதை டைரெக்டாக ஒன்றும் செய்ய முடியாது. ஃபர்ம்வேர் அப்டேட் முக்கியமாக இதுக்கு தேவைப்படும். ஃபர்ம்வேர்னால் சாஃப்ட்வேர் அப்டேட். இந்த
ஃபோனை நீங்கள் வாங்கினோடனே சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணி தான் இந்த வேலை பண்ண முடியும். அதேமாதிரி நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா அதனால் பேர் ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டுருப்பாருங்க. நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியும். பேர் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் ஆன் பண்ணிவிட்டு நெட் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் அப்புறம் ஃபர்ம்வேர் அப்டேட்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ நான் பிரத்யேகமாக இன்னொரு வீடியோ இதை பற்றி போடுறேன். இந்த பேண்ட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இந்த ரப்பர் பேண்டு கையில் போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இது வந்து இப்போ அப்டேட்டிங் ஃபர்ம்வேர்னு போட்டிருக்கு. ஸோ உங்கள் மீ பேண்டு அதுவும் உங்கள் ஃபோனையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஸோ மீஃபிட் ஆப்பை நீங்கள் இறக்கி தான் இதை பண்ண முடியும். அப்டேட் ஆஃப் ஃபர்ம்வேர்னால் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து வாங்கினோன்னே 2 விஷயம் செய்யணும். ஒன்று ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி டேட்டா ஆன் பண்ணி அவங்க மீஃபிட் ஆப்பை இறக்கி மீஃபிட் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் ரெண்டையும் அப்டேட் பண்ணணும். ஃபர்ம்வேர் அப்டேட் கூட வரும். அது வந்து உங்கள் ஃபோனையும் உங்கள் மீ பேண்டையும் பக்கத்தில் வச்சு அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் மற்றதை பார்க்க முடியும், மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சார்ஜில் போட்டிருக்கேன். 18% தான் இருக்குது சார்ஜ். அதனால் அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடியட்டும். அப்போ தான் என்னால் மேற்கொண்டு ரிவ்யூ பண்ணவே முடியும். ஸோ இதுதான் மீ ஸ்மார்ட் பேண்ட் 4ஓட பேக். இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது நல்ல ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது சார்ஜில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை அடாப்டரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலில் பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள்.